பெனிஃபிட்ஸ் ஆஃப் டீமெட்டலைசேஷன். இந்த டீமேட் அக்கௌண்ட்னால சரிங்களா, இந்த டீமெட்டலைசேஷனால இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். The risks pertaining to physical certificates like loss, theft, forgery and damage are eliminated completely with the demat account. இந்த demat account இருக்கிறதுனால ரிஸ்க், அதாவது என்ன இருக்கு, இழப்பு ஏற்படுறது, திருட்டு போகிறது, மோசடி ஏற்படுறது, சேதம் அடையுது, இந்த மாதிரி பங்கு சான்றிதழ்களை வந்து பற்றிய அபாயங்கள் வந்து முழுமையாக பாதுகாக்கப்படுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த டீமெட்டலைசேஷன். ஓகேங்களா, டீமெட் அக்கௌண்ட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன், the lack of paperwork enables quicker transactions and higher efficiency in trading. இந்த பேப்பர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால தான் சரிங்களா, ஸோ ஈஸியாக என்ன பண்ண முடியுது அப்படின்னாக்கா டிரான்சாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுது. சரிங்களா, அடுத்தது, ட்ரேடிங் ஹேஸ் பிகம் மோர் கன்வீனியன்ட் as one can trade through computers at any locations without the need of visiting broker. ஸோ எந்த ஒரு நம்ம ப்ரோக்கரையும் பார்க்காம நம்ம ஆன்லைன் மூலமாக என்ன பண்ணலாம்னா ஈஸியாக வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இந்த இடத்துல இருந்து தான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு புறத்தோட்டமும் இல்லாமல் ஈஸியாக நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து டிமெட் அக்கௌண்ட் வந்து ஏற்படுத்தும். சரிங்களா, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், the shares that are created through mergers and consolidation of companies are credited automatically in the demat account. அடுத்து நாலாவது என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, அந்த நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு, மெர்ஜர் அண்ட் கன்சாலிடேஷன், அந்த நிறுவனத்தினுடைய அந்த ஒருங்கிணைப்பும் பங்குகளின் இணைப்பின் மூலமாக உருவாக்கப்படக்கூடிய பங்குகள் இந்த புறத்தோற்றப்பட்ட பத்திரங்களாக முதலீட்டாளர்களுடைய கணக்கில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்க வரவு வைக்கப்படுது. சரிங்களா, அடுத்தது ஃபிஃப்த் ஒன், as all the transactions occur through the depository participant, a trader does not have to communicate individually with each and every company. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த எல்லா பரிவர்த்தனைகளுமே பார்த்தீங்கன்னா அந்த பங்குதாரர்கள் மூலமாக நடக்கும் பொழுது இந்த ட்ரேடர் தனித்தனியாக ஒவ்வொரு நிறுவனத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியங்கள் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. as all transactions occur through the depository participant, எல்லாமே இவருடைய டிரான்சாக்ஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அக்கௌண்ட்ல நடந்ததால a trader does not have to communicate individually, தனித்தனியாக நம்ம போய் என்ன பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னாக்கா ஒவ்வொரு நிறுவனத்தோடும் அந்த தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இந்த டிமேட் இருக்கிறதுனால. ஓகேங்களா, அடுத்தது 6 ஒன், there is no need for stamp duty for transfer of securities. இங்கே என்ன கட்ட வேண்டியது இல்லை, ஸ்டாம்ப் டியூட்டி வந்து அந்த முத்திரைத்தாள் கட்டணம் வந்து கட்ட வேண்டிய அவசியம் இங்கே இல்லை டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா. சரிங்களா, this brings down the cost of transactions significantly. ஸோ இதனால் அந்த கணிசமான அளவிற்கு பரிவர்த்தனை செலவை வந்து குறைக்கக்கூடிய வகையில் இந்த டிமேட் அக்கௌண்ட் உதவிகரமாக இருக்கு. சரிங்களா, அடுத்து 7th ஒன், certain banks also permit holding of both equity and debt securities in a single account. ஒரு சில வங்கிகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரியான, அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸ் வச்சுருக்கிறதுக்கும் டெப்ட் செக்யூரிட்டிஸ் வந்து வச்சுக்கிறது மாதிரியான ஒரே அக்கௌண்ட்ல இந்த டிமெட் அக்கௌண்ட்லயே ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி ஒரு சில பேங்க்ஸ் வந்து இந்த மாதிரி வசதி வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அடுத்தது 8th ஒன், பேங்க்ஸ் ஆல்சோ ப்ரொவைட் dedicated and trained customer care officers to assist through all the procedures. அடுத்து என்ன சொல்றோம் அப்படின்னாங்க, வங்கியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நடைமுறைகளையும் வாடிக்கையாளர்களுக்கு உதவுவதற்காக பல்வேறு வகையான அந்த நல்ல ட்ரெயின் அப் பண்ண அந்த வாடிக்கையாளருடைய சேவைகளாக வச்சிருக்காங்க. சரிங்களா, அதாவது பேங்க்ஸ் வந்து ப்ரொவைட் டெடிகேட்டட் அண்ட் ட்ரெயின்டு கஸ்டமர் கேர் ஆஃபீஸர்ஸ். கஸ்டமர் கேர் ஆஃபீஸ், அந்த பேங்க் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் ஆஃபீஸர்ஸ் வச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னாக்க அந்த ப்ரொசீஜர் பற்றி சொல்றதுக்கும் இன்வெஸ்டருக்கு தேவையான அந்த பல்வேறு வகையான செய்திகளை கொடுப்பதற்காகவும் பேங்க்ஸ் வந்து இந்த மாதிரியான நிறைய ட்ரெயின்டு பர்சன்ஸ் வந்து வச்சிருக்காங்க, ட்ரெயின்டு ஆஃபீஸர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது 9th ஒன், a demat account holder can buy or sell any amount of shares. டிமெட் பாருங்க, இந்த கணக்கு வச்சிருக்கிறவங்க டிமெட் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா பங்குகளை எந்த அளவு வேணாலும் வாங்கலாம் வைக்கலாம். சரிங்களா, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் வந்து கிடையாது. However, there is a limit on the number of transactions done using physical securities. ஆனால் இதுல பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த காகித வடிவிலான பத்திரங்கள் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பரிவர்த்தனை எண்ணிக்கையில் வந்து வரம்பு உண்டு, இவ்வளவு ஷேர்ஸ் வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு சில ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சரிங்களா, ஆனா டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க எவ்வளவு ஷேர்ஸ் வேணாலும் வாங்கலாம், எவ்வளவு ஷேர்ஸ் வேணாலும் விற்கலாம். சரிங்களா, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனா இங்க அந்த அந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய, அதாவது பிசிக்கலா
காகித வடிவிலான பத்திரங்களை வந்து வச்சிருக்கிறவங்க அவங்க மேற்கொள்ளக்கூடிய அந்த ட்ரேடிங் டிரான்சாக்ஷன்ஸ்ல இவ்வளவு வச்சிருக்கணும் அப்படிங்கிற எண்ணிக்கை வரம்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது 10th one can also choose to take a loan against securities which are held in a demat account by offering its collateral to the lender. அடுத்தது இந்த செக்யூரிட்டிஸ் இந்த டிமெட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதை கடன் வழங்குறாங்க பார்த்தீங்களா, பேங்கர்ஸ் கடன் வழங்குவோருக்கு ஒரு இணைப்பாக வழங்குவதன் மூலமாக தான் ஒரு இந்த மாதிரி டிமெட் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க அவங்க கணக்கில் நடக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா லோன் கொடுக்கறதுக்கும் நிறைய வகையில் உதவிகரமாக இருக்கு இந்த டிமெட் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிமெட்டலைசேஷன். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 பாயிண்ட்டும் இந்த டிமெட் அக்கௌண்ட் வச்சிருக்கிறதுனால இவ்வளோ நன்மைகளும் வந்து இருக்கு. சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிமெட்டலைசேஷன். பாருங்க சார்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. யாருக்கு இந்த பெனிஃபிட் யாருக்குலாம் அப்படின்னா காமன் பேங்க்கு. சரிங்களா? அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும், அதாவது தானாகவே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நோ ஆட் லாட் ப்ராப்ளம், இந்த பத்திரத்தை வந்து அனுப்புவதனால எந்த ஒரு இடர்பாடுகளும் வந்து இருக்காது, இடர்பாடுகள் வந்து குறைவாக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது லோ ரிஸ்க் ஆஃப் டெலிவரி, சிக்கல் வந்து இருக்காது. சரிங்களா? டெலிவரி பண்ணும்போது ஷேர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும்போது. அடுத்து ரெடியூசஸ் காஸ்ட், செலவு வந்து குறைக்கூடிய வகையில் பயனுள்ளதாக இருக்கு. அடுத்து ஈஸி டு ஹோல்டு, அந்த ஷேர்ஸ் வந்து வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாகவும் இருக்கு. சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிமெட்டலைசேஷன். டிமெட் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க வந்து ரொம்ப ஈஸியாக நிறைய வகையில் வந்து பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்கும்போது வாட் இஸ் டிமெட் அக்கௌண்ட். இப்போதான் வாங்க டிமெட் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்ற பாருங்க. டிமெட் அக்கௌண்ட் ஹோல்ஸ் ஆல் தி ஷேர்ஸ், எல்லா ஷேர்ஸும் அதில் வச்சுக்கலாம். அதை ஆர் பர்ச்சேஸ் இன் எலக்ட்ரானிக், அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறோம், எலக்ட்ரானிக்ல தான் வாங்குவோம். வாங்கினா எங்கே வந்துடும், நம்ம அக்கௌண்ட் வந்து வந்துடும். சரிங்களா? ஆர் டிமெட்டலைஸ்டு ஃபார்ம். சரிங்களா? ஸோ பத்திரக்கணக்கு வச்சிருக்கவங்க இந்த மின்னணு மூலமாக எலக்ட்ரானிக்கலா அந்த வாங்கக்கூடிய அந்த எல்லா ஷேர்ஸும் குறிக்கக்கூடியது டிமெட் அக்கௌண்ட் சொல்லுவோம். சரிங்களா? பேசிக்கலி டிமெட் அக்கௌண்ட் இஸ் டு ஷேர்ஸ் வாட் எ பேங்க் அக்கௌண்ட் இஸ் டு மணி. ஸோ வங்கியினுடைய எந்த வங்கியினுடைய கணக்கில் பணமாக வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அந்த பத்திரக்கணக்கில் வந்து அந்த பேங்க்ல வந்து இந்த டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தோம் நம்ம ஷேர்ஸ் எல்லாம் வந்து அந்த பேங்க்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சரிங்களா? லைக் த பேங்க் அக்கௌண்ட், எ டிமெட் அக்கௌண்ட் ஹோல்ஸ் த சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். லைக் எந்த மாதிரியான அந்த பேங்க் அக்கௌண்ட்லையும் அந்த டிமெட் அக்கௌண்ட்ல என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். என்னென்ன ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னென்ன ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் ஷேர்ஸ், பாண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். இது எல்லாம் தான் இந்த டிமெட் அக்கௌண்ட்ல ட்ரேட் ஆகுது. எல்லாமே வச்சுக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் ஷேரு, பாண்ட்ஸு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இது எல்லாம் தான் இந்த டிமெட் அக்கௌண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டஸ் டிமெட் அக்கௌண்ட் ஒர்க்ஸ். இந்த டிமெட் அக்கௌண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. அதாவது எப்படி சொல்லலாம்னா சென்ட்ரல் டெபாசிட்டரி என்று சொல்லக்கூடிய சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல் இது சென்ட்ரலாக இருக்கு. இது பாருங்க இன்வெஸ்டர்ஸ் பிஓ டிமெட் அக்கௌண்ட்ஸ், இங்கே டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட். ஸோ இதன் அடிப்படையில் தான் இது இயங்குது. சரிங்களா? அடுத்தது இந்த டிமெட் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹவு டு ஓப்பன் எ டிமெட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பின்னாடி நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், அந்த டிபி அக்கௌண்ட், டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும், அதை செலக்ட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபில் ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணணும். அடுத்தது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் பர்சனல் வச்சு அது வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக இருந்தது அப்படின்னாக்க ஓகே. இப்போ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா ஐடி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அதன் அடிப்படையில் டிமெட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. சரிங்களா? டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண என்ன வயசு வேணும்னு சொல்லியிருக்கேன், 18 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா யூ ஆர் எலிஜிபிள் டு ஓப்பன் ஏ டிமெட் அக்கௌண்ட். சரிங்களா? Fill up an account opening form and submit along with copies of the required documents and a passport sized photograph. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஃபில் அப் அன் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணணும். அதுக்கப்புறம் சப்மிட் பண்ண இதை அலாங் வித் காப்பீஸ் ஆஃப் தி ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ்,
அண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த ஆதாரங்கள் எல்லாம் வச்சு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபும் கொடுக்கணும். சரிங்களா? யூ ஆல்சோ நீட் டு ஹாவ் எ பேன் கார்டு. கட்டாயம் வந்து பேன் கார்டு வேணும். சரிங்களா? ஆல்சோ கேரி தி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் வெரிஃபிகேஷன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் கொடுக்கணும் வெரிஃபிகேஷன். சரிங்களா? ரெண்டாவது ஸ்டெப்பு, யூ வில் பி ப்ரொவைடட் வித் எ காப்பி ஆஃப் தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், த டேர்ம்ஸ் ஆஃப் தி அக்ரிமெண்ட் அண்ட் தி சார்ஜஸ் தட் யூ வில் இன்கர். நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நீங்க எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பத்தி எல்லாமே வந்து அவங்க பேங்கர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் டியூரிங் த ப்ராசஸ் அண்ட் இன் பர்சன் வெரிஃபிகேஷன் வுட் பி கேரிட் அவுட். அது இந்த மாதிரியான போது அந்த நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. A member of the DP's staff would contact you to check the details provided in the account opening form. நம்மகிட்ட என்னென்ன அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிக்கணும் அது எல்லாமே அந்த டிபி அக்கௌண்ட் அந்த ஸ்டாஃப் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த ப்ராசஸை வந்து செயல்படுத்துறதுக்காக நம்மகிட்ட அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி செக் பண்ணிப்பாங்க. அதாவது ஃபோன் பண்ணி வந்து நீங்கள் கொடுத்த ஆதாரங்கள்லாம் சரியாக தான் இருக்கா, அதுக்காக நம்ம வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஆக்டிவிட்டியில் ஈடுபடுவாங்க. சரிங்களா? அடுத்து ஃபோர்த் ஒன், ஒன்ஸ் the application is processed. விண்ணப்பம் வந்து செயல்படுத்தப்பட்டு விட்டால் the DP will be provided you within an account number or client ID. நமக்கு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவாங்க இல்லை client ID வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? you can use the details to access your demat account online. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த டிமேட் அக்கௌண்ட் வந்து ஆன்லைனில் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்களா? as a டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டர், அந்த டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தோம் அப்படின்னாக்கா you would need to pay some fees like the annual maintenance fee levied for maintenance of account and the transaction fee levied for debiting securities to and from the account on a monthly basis. இந்த மாதிரி நம்ம அக்கௌண்ட் வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த மாதிரி வச்சிருக்கும் போது நம்ம கணக்கை வந்து பராமரிப்பதற்காக அந்த வருடாந்திர பராமரிப்பு கட்டணம் அப்படிங்கிற அந்த கட்டணத்தை வந்து நம்ம செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். சரிங்களா? இந்த சேவைக்காக ஒரு சில கட்டணமும் அந்த நம்ம வந்து நம்ம டெபாசிட் பண்ணி வைக்க முடியாது, அதுக்காக கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். சரிங்களா? நம்ம மெயின்டைன் பண்ணுறதுனால அதுக்காக ஒரு அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணிப்பாங்க. சரிங்களா? தீஸ் ஃபீஸ் டிஃபர் ஃப்ரம் எவ்ரி சர்வீஸ் ப்ரொவைடர் கால்ட் ஏ டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் ஆர் டிபி. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சேவையை பொறுத்த வரைக்கும், சேவை கட்டணம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சேவை வழங்குநரிடமிருந்தும் வைப்பக பங்கேற்பாளர்கள் ஒரு டெபாசிட்டுக்கு ஒரு டெபாசிட் பார்ட்டிசிபென்ட் இன்னொரு டெபாசிட் பார்ட்டிசிபென்ட்டுக்கும் இந்த சேவை கட்டணம் பார்த்தீங்கன்னா வேறுபடும் சொல்றாங்க. சரிங்களா? while some DPs charge a flat fee per transaction, others peg the fees to the transaction value and are subject to minimum amount. அது மட்டும் இல்லாம சில வைப்பக பங்களிப்பாளர்களுக்கு ஒரே மாதிரியான கட்டணம் வசூலிக்கும் போது மற்றவர்களுடைய பரிவர்த்தனை மதிப்பிற்கு ஏற்ப வசூலிக்கிறாங்க. சரிங்களா? the fee also differs based on kind of transaction buying. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த வாங்குறது விற்கிறவங்க அதன் அடிப்படையில் அந்த ஃபீஸ் வந்து வேறுபடும். சரிங்களா? in addition to the other fees, the DP also charges a fee for converting the shares from the physical to the electronic form or vice versa. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க பிற கட்டணங்களுக்காக மேலதிகமாக வைப்பக பங்கேற்பாளர்கள் பங்குகளை வந்து காகித வடிவத்திலிருந்து மின்னணு வடிவத்துக்கு மாற்றுவதற்கு ஒரு சில கட்டணங்கள் வந்து வாங்கிப்பாங்க. சரிங்களா? இது மாதிரி பேப்பரா வாங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த டிமெட் அக்கௌண்ட் மாட்டாங்க அப்படின்னாக்க அதுக்குன்னு ஒரு சில கட்டணங்கள் வந்து அவங்க செலுத்த வேண்டியது. சரிங்களா? அடுத்தது மினிமம் ஷேர்ஸ். இதுல பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச பங்குகள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னாக்க டிமெட் அக்கௌண்ட்ல பொறுத்த வரைக்கும் டிமெட் அக்கௌண்ட் கேன் பி ஓப்பன்ட் வித் நோ பேலன்ஸ் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதான் பேலன்ஸ் வச்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடும் வந்து இங்கே கிடையாது. சரிங்களா? இட் ஆல்சோ டஸ் நாட் ரெக்கையர் தட் எ மினிமம் பேலன்ஸ் பி மெயின்டைன். இது வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடும் வந்து இங்கே கிடையாது. சரிங்களா? ஸோ இது எல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்குண்டான மெத்தட்ஸ். சரிங்களா? ஸோ டிமேட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் மினிமம் சார்ஜ் ஏதாவது வச்சிருக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்தது வாட் ஆர் தி டாக்குமெண்ட்ஸ் ரெக்கையர்ட் ஃபார் ஏ டிமேட் அக்கௌண்ட். இந்த டிமேட் அக்கௌண்ட்டை நம்ம வச்சிருக்கணும் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாக்க என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து அந்த பத்திரங்களுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னாக்க பாருங்க, யூ நீட் டு சப்மிட் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் அட்ரஸ் அலாங் வித் எ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அண்ட் தி அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம். சரிங்களா? அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபும்
நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸும் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சமர்ப்பிக்கணும். சரிங்களா? ஒன்லி ஃபோட்டோ காப்பீஸ், அந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும் தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆஃப் தி டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் சப்மிஷன். அது மட்டும் இல்லாமல் பட் ஒரிஜினல்ஸ் ஆர் ஆல்சோ ரெக்வயர்ட் ஃபார் வெரிஃபிகேஷன். நம்ம ஒரிஜினல் வந்து காமிக்கணும் வெரிஃபிகேஷனுக்காக. சரிங்களா? அதில் என்னென்ன ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னாக்க, அந்த அடையாள சான்றுகள் என்னென்ன வேணும் அப்படின்னாக்க பாருங்க, பேன் கார்டு, ஓட்டர்ஸ் ஐடி, பாஸ்போர்ட் வேணும், டிரைவர்ஸ் லைசன்ஸ், பேங்க் அட்டஸ்டேஷன், ஐடி ரிட்டர்ன்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில், டெலிஃபோன் பில், ஐடி கார்ட்ஸ் வித் அப்ளிகன்ஸ் ஃபோட்டோ இஷ்யூட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஏதாவது இது கொடுத்துருப்பாங்களே, ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது அண்ட் இட்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஸ்டாட்டுட்டரி ஆர் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ். அது மட்டும் இல்லாமல் துறை வாரியாக ஒரு சில இது கொடுத்துருப்பாங்க இல்லையா ஐடி கார்டு, அது பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் பிஎஸ்யூஸ், ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ், பப்ளிக் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், colleges affiliated to universities or professional bodies such as ICAI, ICWA, ICSI, bar council etc. ஸோ இது எல்லாம் தான் வந்து இதில் ஏதாவது ஒன்று வந்து ப்ரூஃபாக இருக்கணும். அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? இதில் ஏதாவது ஒன்று நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாக்க ஏதாவது ஐடென்டி ப்ரூஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? என்னெல்லாம்? பேன் கார்டுன்னு என்ன? அந்த நிரந்தர கணக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, பேங்க் பாஸ்புக்கு, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், அந்த வருமான வரி படிவங்கள் இருக்குங்களா அது, அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில், அந்த மின்கட்டண ரசீது. சரிங்களா? அதுக்கப்புறம் டெலிஃபோன் பில்லு, அதுக்கப்புறம் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கொடுக்கப்பட்ட அந்த அடையாள சான்று நம்ம ஃபோட்டோ ஒட்டி இருக்கும். சரிங்களா? அது இருந்தால் தான் ஏற்றுக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த சட்ட ரீதியாக ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட ஆவணங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வணிக வங்கிகள், சரிங்களா, பொது நிதி நிறுவனங்கள், பப்ளிக் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கப்புறம் பல்கலைக்கழகங்களுடன் இணைவு பெற்ற கல்லூரிகள், காலேஜஸ் அப்ளிகேட்டட் டு யூனிவர்சிட்டிஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்திய பட்டய கணக்காளர் சங்கம் ICAI, அதுக்கப்புறம் ICWAI இந்திய அடக்கவிலை கணக்காளர்கள் சங்கம், அதுக்கப்புறம் ICSI நிறுவன செயலாளர்கள் சங்கம், அதுக்கப்புறம் பார் கவுன்சில். இந்த மாதிரியான தொழிலமைப்புகள் வழங்கிய புகைப்படம் ஒட்டி அடையாள சான்றிதழ் வந்து கொடுத்தா மட்டும்தான் ப்ரூஃபாக வந்து ஏற்றுப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் என்னென்ன, அந்த முகவரி சான்றுக்கான ஆதாரம் என்ன, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னாக்க, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட்டு, அதே தான் மேலே என்ன சொன்னோமோ அதே தான் இங்கே இருக்கு பாருங்க. ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, பேங்க் பாஸ்புக்கு ஆர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, வெரிஃபைடு காப்பீஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் பில்ஸு, ரெசிடென்ஸ் டெலிஃபோன் பில்ஸு, லீவ் அண்ட் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் ஆர் அக்ரிமெண்ட் ஃபார் சேலு, செல்ஃப் டிக்ளரேஷன் பை ஹைகோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஐடென்டி கார்டு ஆர் ஏ டாக்குமெண்ட் வித் அட்ரஸ் இஷ்யூட் பை தி சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்டாட்டுட்டரி ஆர் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், then scheduled commercial banks, public financial institutions, colleges affiliated to the universities and the professional bodies such as ICAI, ICWA, bar council etc. இந்த ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி என்ன சொன்னாங்களோ அதே தான் இங்கே ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்லையும் இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து டாக்குமெண்ட்ஸ் ஃபார் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாக்கா, இதில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா போதும், நம்ம ஈஸியாக வந்து டிமெட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, பேன் கார்டுன்னு என்னப்பா? ஸோ பேன் கார்டு அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறத நம்ம பேன் கார்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இஸ் a unique 10 digit alphanumeric identity allotted to each taxpayer by the income tax department under the supervision of the Central Board of Direct Taxes. It also serves as an identity proof. இந்த பார்த்தீங்கன்னா இந்த நிரந்தர கணக்கு பேன் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா நேரடி வரிகள் வாரியம், அதாவது வருமான வரித்துறையினால் கொடுப்பாங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 இலக்க எண் இருக்கும். இதை வந்து அடையாள அட்டையாக, புகைப்பட அடையாள அட்டையாக வச்சுக்கலாம். இது ஒரு அடையாள ஆதாரமாகவும் கருதப்படுகிறது. சரிங்களா? அடுத்தது இந்த நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாக்கா இதில் என்ன ப்ரொசீஜர்ஸ், அதாவது என்ன இப்படி ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இப்படி தான் இருக்கும். சரிங்களா? பாருங்க, நம்மளுடைய நேம், ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், ஃபாதர்ஸ் ஆர் ஹஸ்பண்ட் நேம், டைட்டில், அட்ரஸ், சிட்டி, கண்ட்ரி, டெலிஃபோன், பேன் நம்பர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், என்ன ஸ்டேட்டு, என்ன பின் நம்பர், ஃபேக்ஸ் நம்பர். ஸோ இது எல்லாம் தான் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு இதுதான் ப்ரொசீஜர். சரிங்களா? இந்த ஃபார்ம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இந்த ஃபார்மை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது 1 மார்க்ஸ் பண்ணுங்க. செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் இன் தி இயர். எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1992. சரிங்களா? த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் செபி இஸ், ஹெட் குவார்ட்டர் செபி எங்கே இருக்கு?
பாம்பேல தானே இருக்கு இல்லைங்களா? அடுத்தது in which year SEBI was constituted as the regulator of capital market in India. எது? 1988ல. registering and controlling the functioning of collective investment scheme as fourth one எது என்னது? அதாவது மியூச்சுவல் ஃபண்ட். அடுத்து SEBI is empowered by the finance ministry to nominate dash members on the governing body of every stock exchange. என்னது? அதாவது த்ரீ members. அடுத்தது the process of converting physical shares into electronic form is called. அது என்ன சொல்றோம்? dematerialization தான் சொல்லுவோம் இல்லைங்களா? அடுத்தது trading is dematerialized shares commenced on the NSE is என்னது? டிசம்பர் 1996ல கொண்டு வரப்பட்டது NSE. சரிங்களா? அதுக்கப்புறம் dash was the first company to trade its shares in demat form. எந்த கம்பெனி வந்து? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். சரிங்களா? அடுத்தது dash enables small investors to participate in the investment on shares capital of large companies. எது? 9th one mutual funds. அடுத்து PAN stands for permanent account number. அதான் PAN சொல்லுவோம். சரிங்களா? மீதக்கூடியது எல்லாமே 2 marks எல்லாமே நான் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை வச்சு பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஓகேங்களா?